உலக நன்மைக்காக இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு 5-6 பேர் சைனா அறுக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் தேரும். கட்டி போட்ட குமார் கார்ல இருக்கான். அவனை பெங்களூர் ஹைவேஸ்ல பார்ட்டி சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்ல நல்ல வசதியான ஆளா 10 பேரை சாய்ஸிங் பண்ணியிருக்கோம் மாஸ்டர். ஒவ்வொருத்தர ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணு. அதில் எவன் முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங்னு எழுதுறானோ அவனை வர வச்சு தூக்கிடு. தூக்குனதும் ஃபேஸ்புக்கில் அன்ஃப்ரெண்ட் ஆக்கிடு. ஏன்னா நாம் பண்ணுற கடத்தல்ல தடையமே இருக்கக்கூடாது. பாஸ் அந்த ஊரில், இந்த ஊரில் நான் மாஸ்டர். ராஜராஜன் காலத்து சிலை பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கூட செக் பண்ணிட்டேன். நம்ம டீலிங் என்னங்கிறத முடிச்சுக்குவோம். ஒழுங்கா வண்டியை ஓரம் கட்டிட்டு மாஸ்டர் மாஸ்டர் போலீஸ் செக்கிங் மாஸ்டர். செக்கிங்னா எல்லோரும் மாட்டிக்குவோம். கீழே இறங்குங்க. அப்போ கடத்தன குமார கட்டவத்தை இறக்கி விட்றா மாஸ்டர். நடுமண்டையில் அடித்தேன்னா சகசிராரா சக்கரம் சட்டுன்னு கயண்டுரும். கடத்தன குமார் அந்த கடைக்கு பின்னாடி மறைச்சி வைங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். யாருக்குன்னு படாதுல்ல. பக்கா மாஸ்டர். அண்ணா போலீஸ் நிற்கிறாங்கண்ணே, வண்டி திருப்பிடலாண்ணே. திருப்பனா சந்தேகம் வரும். அதுக்கேண்டா அப்படி பார்க்குற பண்ணி நார்மலாக இருக்கும். அங்கே நிற்கிறது மாஸ்டர் மார்த்தாண்டம் தானே? ஆமாண்ணே. அவன் பெரிய ஆள் எப்படி தப்பிச்சிருவான். சரக்கு அப்படி கொண்டே அவன் வண்டியில் ஏற்றிடு. செக் போஸ்ட் தான் உன்னை மடக்கி தூக்கிடலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அவங்க பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் சீக்கிரம் வா, மெதுவா மெதுவா உள்ளவே உள்ளவே. அண்ணே வச்சாச்சுண்ணே. கடத்தன குமார காசி வண்டியில் வைங்க. அவன் பெரிய ஆள், எப்படியும் தப்பிச்சிருவான். செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வண்டியை மடக்கி அங்கே பார்க்காத வச்ச மூட்டையை தூக்கிடலாம். நல்ல ஐடியா மாஸ்டர். காக்கா பிடிச்ச கையை காலை உடைச்சிருவேன். கமுக்கமாக சொன்ன வேலையை செய்யுங்க. போங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. மாஸ்டர், உங்களுக்கெல்லாம் செக்அப் கிடையாது, கிளம்புங்க. மாஸ்டருக்கு மாஸ்டர் செக்கப்பே கிடையாதுன்னு ஹாஸ்பிட்டல்லையே சொல்லிக்குவாங்க. ஓகே மாஸ்டர், வண்டி விடு. செக் பண்ணியா? உள்ள என்ன இருக்கு? நாங்கள் தான் இருக்கோம். ஆமாம் சார், நம்புங்க சார். சார் என்னையாச்சு? மூட்டைக்குள்ள ஏதோ அவரு டெஸ்டட் ஓகே. தேங்க்யூ சார். ஆள் கடத்தல. நாங்கள் இவனை கடத்தலையே. அதானே. பின்ன யாரு கடத்தினது? சார் இவர் என்ன கடத்தல சார். என்னடா இது? பத்மாசனம் போட்டவனுக்கு பக்கவாதம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை. குமாரையும் விட்டாச்சு, அந்த சிலையும் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது பண்ணலைன்னா பட்டியலில் பல உயிர் போயிடுச்சு. இவனா? எங்கடா என் சிலை? கழுத்தில் இந்த அருவாள் எடுத்த சொல்கிறேன். சொல்லு. என்கிட்ட இல்லை. வேற எங்க இருக்கு? ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், இது ராஜராஜ சோழர் காலத்து சிலை. அப்படியா? இந்த சிலை எங்க கிடைச்சது? வண்டியில் இருந்தது. வண்டியிலனா? ஏன் வண்டியில்? பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் இல்லாமையா வண்டி எவ்வளோ தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டு வருவோம்? டேய், எடுத்துட்டு வாங்கடா அந்த ஆர்சி புக்கையும் இன்சூரன்ஸையும். மாஸ்டர், இந்த சிலைக்கான பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. விலையை சொன்னீங்கன்னா சிலையை வச்சுட்டு தலையை வாரிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் மேன். புரிஞ்சுக்கிட்டேன். 1 minute.
போலீஸ் ஐயோ என்னடா இது? ஏன்பா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ற? இது திருட்டு சிலை, இது சாமி சிலை. இது திருட்டு சிலை. இல்ல சாமி அது சிலை. போலீஸ் வந்து முடிவு பண்ணிட்டோம். ப்ரோ, ஐயோ இதெல்லாம் ரொம்ப போச்சு. நான் சிலை கடத்துறவன் இல்ல, ஆ, ஆளையே கடத்துறவன். அப்ப போலீஸ் போன் பண்ணுவேன். ஏய்! ஏய்! அவனுங்களை சொன்னேன். போடா போடா. போங்கடா வெளியில. போயிட்டானுங்களா? அப்பா ராசா மரவா உத்தம புருஷா, ஏய், விடு. நான் ஒரு அப்பாவிப்பா. எனக்கு இந்த சிலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த சிலையை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உனக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னு வச்சுக்க. இந்த நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு. உனக்காக சகாய விலையில சல்லிசா ஆளை தூக்குறேன். ஐயே, அங்கேயே கொண்டு போய் வச்சு அவன் சரியான இம்சை பிடிச்சவனா வச்சுடா. இங்கே பாரு நம்ம சிலை. தூக்கு 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 தூக்கு. டேய், டேய், கையெடு, கையெடு. அடட, நம்ம ஊர் மைனரு இந்த சிலையை பார்த்த உடனே நினைச்சேன், இப்படி ஒரு சிலைய உன்னை தவிர வேற எந்த களவாணி பையிலும் தூக்கி இருக்க முடியாது. வேணாம் ஜெயவேலு, உன் தொழில் வேற என் தொழில் வேற, என்கிட்ட வச்சுக்காத. கோயில் சிலையை திருடி தேச துரோகம் பண்ண நீ தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எது தேச துரோகம்? கஷ்டப்பட்டு கடத்தி பார்த்து தெரியும். நீ கலாச்சாரத்தை இங்க தான் பரப்புறேன், நான் வெளிநாட்டுல பரப்புறேன். டாலர்ஸ்ல. ஏய், கேவலம் அல்ல உனக்கு? பணத்துக்காக நீ வந்து கலாச்சாரத்தை விக்கிற, நான் காப்பாத்துறேன். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொத்தமா நீயே பாத்துக்கோ. இந்த சாலையை மட்டும் கொடுத்துரு. இந்த சிலை இங்க இருக்குன்னு போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன், நீ அங்க போய் எடுத்துக்க. என்ன ஜெயவேலு, அதுக்குள்ள எதுக்கு போலீஸ் போன? நமக்குள்ள பேசிக்க. ஏய், ஏன் முன்னாடி கூட நிக்க தகுதி இல்லாதவன் நீ என்ன விலை பேசுறிய? Get out. ஸ்டாப் ஸ்டாப். நாம சந்திப்போம். வாங்கடா. மச்சி மச்சி கேள்றா. லவ் பண்ணுங்க, ஆனால் எந்த காரணத்துக்கு ஃப்ரெண்டை மட்டும் துணை கூப்பிட்றாயிடா. இன்னைக்கு என் காதல் பிரிஞ்ச காரணமே ஃப்ரெண்டு தான்டா. அதுவும் ஐயோ, நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு அவனே கால் பண்ணுறான். இவனை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தேன். பிளாக் லிஸ்ட்? முதல்ல நான் சிம்மை மாற்றணும்டா. சிவாவால் என் காத்திருந்த காதல் கை கூட நினச்சேன்டா. கடைசியில் அவன் ஆள் கூட நடந்த வாக்குவாதத்தில் ஏன் காதல் விடு மச்சான், அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்ல. வேணவே வேணாம் சாமி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேணாம். இந்த உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் சேர்ந்த முதல் காதல் என்னோட காதலாக மட்டும் இருக்கட்டும். இன்னும் 6 மாசத்துல நான் என் ஆள் சும்மா சூப்பரா வேற லெவல். பக்கு கொஞ்சம் ஆள் பேரை சொல்ல. யார் நீ? ஆள் பேரை கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாடா? ஏய், ஒன்னே எனக்கு தெரியாது, நீ எதுக்கு ஏன் ஆள் பேரை கேட்குற? என்ன தெரியாது? எதுக்கு மச்சான் இவன் ஆள் பேர் கேட்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறான்? டேய் சும்மாரா. அவன் ஆள் பேரு டேய் சொல்லாத. சுந்தராம்பாள். சுந்தராம்பாலா? வெறும் சுந்தராம்பாள் இல்லடா, அழகிய வடிவுடைய சுந்தராம்பாள். முழு பேர் வேற. சம பேர்ல. சந்தோஷமா? சந்தோஷமாடா. டேய் என்னடா பல்ல பல்ல காமிக்கிறீங்க? ஜூஸ் காசு அவன்கிட்ட வாங்கிக்கடா. டேய் டேய், இன்னைக்கு எல்லா சகவாசத்தையும் கட் பண்ணி. நட்பே நட்பே நில்றாங்கறல்ல. என்னடா வேணும் உனக்கு? உன் காதல பிரச்சனை போமா? எந்த காதல் என்னால் பிரிஞ்சு நீ ஃபீல் பண்ணுறியோ அந்த காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. போடா, என் அப்பன் மிலிட்ரியை கூட சமாளிச்சலாம்டா. ஆனால் அவன் அப்பன் காசி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. டேய், உனக்காக அந்த காசியை நான் நேருக்கு நேர் சந்திக்கிறேன்டா. மச்சி, நீ அங்கே போகிறனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிரப்போதுடா. நான் சொல்கிறது மட்டும் சரி. அண்ணா, அந்த பசங்களை பார்த்தேண்ணே. பொண்ணு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கான். அவனுக்கு சைடு எந்த எதிர்ப்பு இல்லாட்டி ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போடுறானுங்க. ஊன்னு சொல்லுங்கண்ணே, போட்டுடுறேன். நீ போட்டு தள்ளிடு. புருளடு. சரிண்ணே சரிண்ணே. என்ன வண்டியா? அண்ணே அடிச்சு தூக்குண்ணே. கையில் வெப்பன் வச்சிருக்கான்டா. ஐடியா பண்ணி தான் தூக்கணும். வண்டி ஏறா.
கட் பண்ணு. அண்ணே ஒத்த கொலையா ரெட்ட கொலையா? ஐயோ ஈர கொலையே நடுங்குதுண்ணே. என்னடா சொல்ற? அவன் நம்ம தெருவுக்குள்ள அருவாவோட வந்துட்டானே. ஐயோ இந்த நேரம் பார்த்து நீங்க யாரும் வீட்டுல இல்லையே. அண்ணே அவன் ஏதோ பெருசா ஸ்கெட்ச் போறானே, அலர்ட்டா இருங்க. எங்கடா இங்க வச்சிருந்த அருவா? என்னதுண்ணே? பொட்டிக்குள்ள இருந்த அருவா எங்க? அதான் தம்பிங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு, நான் தானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா நீங்க அருவாள் எடுத்துட்டு போயிட்டு என்ன சேஃப்டியா இருக்கு சொல்றீங்களா? அண்ணே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானே. I'm coming, shiver, shiver. You better be ready, 'cause I'm coming, shiver, shiver. Hero from time to time, gentleman all the time. I'm the truest, can't resist, without no doubt, I insist. Shiver, shiver. என் கையில ஆயுதம் இல்லைங்கிற தைரியத்தில் தானே முன்னாடி நிக்கிறேன். வெளியில இருக்க என் ஆளுங்க வீட்டுல இருக்கிற மொத்த ஆயுதத்தோட காத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கால் பண்ண உன் தலை துண்டாயிரும். கால் பண்ணுங்க, கால் பண்ணுங்க சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. என்னை விரட்டி வந்தாலும் வீட்டுக்கு வெளியில் நின்று மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு வாசலில் திருட்டுத்தனமாக நின்று வேடிக்கை பார்க்குறானே, அவன் ஆம்பளை இல்லை. ஓடி வந்தாலும் தில்லா எதிர நின்று ஃபோனை ஆனில் வச்சுருக்கானே, அவன் வீர. இப்போ என்ன சொல்கிற? என் ஃபோன் ஆனில் இருக்கு. ஒத்துக்கிறேன், நீ வீரம்தான். ஆனா நீ செஞ்சது தப்பு. காதலை கூட மன்னிப்பேன், ஆனா என் பொண்ணை ஒரு சிங்க கூட சேர்த்து வைக்க நினைச்சப்பார், அதை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. வெட்டிங்க சார், வெட்டிங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் மக அழகிய வடிவுடைய சுந்தராமல் கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பொண்ணு பேரு இவ்வளவு நீளமா நானே சொன்னதில்லை. பிடிக்கும் சார், இந்த பேர் அவ்வளோ பிடிக்கும். இப்படி ஒரு அழகான தமிழ் பேர் வச்சதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த பேருக்கும் உங்களுக்கும் ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. உங்க மகளையும் என் நண்பனையும் ஓட விடாம தடுத்த அது தப்பு. நான் வெட்டுங்க சார், வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. நான் சொல்றத உங்களால நம்ப முடியல. ஐ ப்ரூவ் மை செல்ஃப். கொஞ்சம் போட்டோ கொடுங்க சார். டேய், நான் சிவா பேசுகிறேன். சொல்லு மச்சி. ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பேசிடு. ஃபோன் அவகிட்ட குறா. உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம். பக்கு ஏய், உன் அப்பா உன் காதலை பிரித்து உன்னை அடித்து வீட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் அப்படியே பாஞ்சு வந்து உன்னை காப்பாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா அதை இப்பயே மறந்துடு. எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணார். செம்ம ஃபிகரு. எங்கள் அப்பா பண்ண ஒரே நல்ல காரியம் அந்த ஃபிகரை எனக்கு செட் பண்ணி விட்டதான், ஃபிக்ஸ் பண்ணி விட்டதான். அதனால் நீ நிறுத்துறா. நீ யாரா என்ன பிரேக்கப் பண்றதுக்கு? இப்போவே இந்த செகண்டே நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்டா. கருவாயா நீ வக்கலடா மக்கள். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. I'll erase all your memories. Bloody idiot. ஏச்சி, களவாணி பயலுக்கு பிறந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? கேடு கெட்ட குடும்பத்தில் பிறந்தவ தான் நீ. போனும் பிரேக்கப், பொண்ணும் பிரேக்கப். சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல செல்போன் ஏற்படுற முடிவு இதுதான். அதனால தான் நான் உங்க போன்ல கால் பண்ணேன். ஆஹா, பயங்கரமான ஆளு பண்ணி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நோ காதல், நோ ஃபைட், நோ மர்டர். இனிமே நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பையனுக்கு உங்க பொண்ண ஊரை கூட்டி தடபடலா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். காசி சார் பட்டா கணக்கு. அவன் டீலிங்க வித்தியாசமா இருக்கு. யார் அந்த தம்பி? உங்க சிலைய போலீஸ்ல கொடுத்தானே அந்த ஜெயவேலோட பையன். அப்படியா தம்பி? மாப்பிள்ள, என்ன களவாணின்னு கலங்கப்படுத்தின அவன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. என் கலங்கத்தை தொடக்கி வந்த நீங்க தான் என் மாப்பிள்ள. என்னண்ணே இவனை போய் மாப்பிள்ளன்றீங்க? மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள.